அந்த மாதிரி சங்கிலி முருகன் ஒரு ரூமில் கார்த்திகை கொண்டு போய் தங்க வச்சு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து போட்டுருவார். அப்பா ரொம்ப சூதானமாக இருக்கணும்ப்பா, இப்படின்னீங்கன்னா போயிடும்ப்பா ஃப்ளைட் ஏறி, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளம்பிடுவார் போயிடுவார். ஹே பிரிங் த கார் ஒய் கம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு யாராவது ஒரு வந்து ஆளை ஃபோன் பண்ணி, இங்கே மெட்ராஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்கேயோ ஃபோன் பண்ணி, சரி ஒரு கார் அனுப்புங்க தேனிக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வருவார். தொப்பி ஒன்று போட்டுப்பார். டக்குன்னு கார்த்திக் தான் ஏறி போகிறாருன்னு தெரியாத மாதிரி தொப்பி ஒன்று போட்டு கடகடன்னு ஏறி காரில் ஏறி ஓடிடுவார். ஏர்போர்ட்டில் டிக்கெட் ரெடியாக இருக்கும், ஏறுவார். ஃப்ளைட்டில் வந்து 1 மணி நேரத்தில் சென்னையில் வந்து இறங்கிடுவார். இறங்கி எங்கே இருக்காருன்னே தெரியாமல் ஓடி போயிடுவார். அதனால் வந்து சங்கிலி முருகன்லாம் எப்படி படம் எடுத்தாருன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து போட்டுட்டே இருப்பாங்க. இவருக்கே தெரியாது, கார்த்திக்கே தெரியாது நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து அப்படி வெளியில் வந்து அப்படி லாபியில் வந்து நிற்பாங்க. உடனே வந்து லாபியில் நிற்கிறாரு அலர்ட்டாக இருங்க, லாபியில் நிற்கிறாரு அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு தெரியாது. புரியுதாங்களுக்கு? இந்த மாதிரியெல்லாம் கண்காணிச்சு இப்போ சங்கிலி முருகன் வந்து ஹோட்டல் ஃபோன் பண்ண, தம்பி இருக்காராப்பா அப்படின்வாங்க. இருக்காங்க ரூம். அதாவது வந்து இன்னொருலாம் விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சங்கிலி முருகன் இப்போ எடுத்த படத்தில் ரூம் வெளியில் இருக்குல்ல, அதில் வந்து கார்த்திக் உள்ளே தூங்க போனது ரூமை வெளியில் பூட்டிடுவாங்களாம். சின்னதாக ஒரு பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு அங்கேயே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு 6 மணி அப்படிலாம் ஆகும். 5:30 மணிக்கு எழுப்பும்போது சாவியை திறந்து ஒன்று ரூம் போட்டு அதை மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் போயிட்டாருன்னா அந்த மாதிரி இருப்பாங்க.